Yes, very good evening. Shall we start the class? So today we are going to discuss is about fungi. Yes, very good evening, Partha Sarthi. Yeah, thank you. So we are going to discuss biological classification fungi. Very important topic today we are going to discuss. Okay, fungi we are going to discuss. So we discussed in bacteria, it shows diversity on what basis? Bacteria was showing diversity on yes, metabolic diversity, am I correct? So fungi was showing diversity on yes, so diversity on morphology as well as habitat. So this you need to remember, bacteria on metabolic diversity because it is autotrophic, heterotrophic, all that. But here if you see, it shows diversity on morphology as well as habitat. You know, fungi everywhere you can find, yes or not? Generally on moist and humid areas. So sometimes they may ask you a statement, fungi grow well in moist, warm and humid area. So warm is not there. Okay, this is NCERT line. So you should remember, moist and humid areas fungi will be most commonly found. So what are the various types of fungi morphology? If you see, you have molds. மோல்டு நம்ம பிரெட்டில் பார்த்துருப்போம்லப்பா, கொஞ்ச நாள் நம்ம பிரெட்டை யூஸ் பண்ணாமல் வச்சுட்டோம்னா என்ன ஆகும், அப்படி ஒரு மோல்டு ஃபார்ம் ஆகிருக்கும் இல்லையா? ஸோ தட் இஸ் மோல்டு ஆர் ஆரேஞ்ச் ராட், இதெல்லாம் நம்ம பிரெட்டில் பார்க்கக்கூடியது. And you know very well, mushrooms comes under this only. Penicillium, also coming under this criteria only. Yes sir. So இதெல்லாமே நமக்கு என்ன fungi தான், different morphology ல இருக்கு. Habitat நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், moist and humid. அது தவிர நீங்க பாத்தீங்கன்னா you can even find it on the wood, log, இதுலலாம் கூட இருக்கும் இல்லையா? அதனால தான் அது வந்து நம்ம என்ன சொல்றோம், habitat diversity அப்படின்னு சொல்றோம். சரி, இப்போ ஃபங்கையோட ஸ்ட்ரக்சர் நம்ம பார்க்கலாமா? Shall we see the structure? Are you clear with this? So if we see the structure of the fungi, shall I proceed? Structure. Yes. If you see the structure of fungi, you can find a thread-like structure called hyphae. இந்த thread-ஓட பேரு நம்ம என்ன சொல்லுவோம், hyphae அப்படின்னு சொல்லுவோம். இந்த hyphae-ஓட நெட்வொர்க்கை நம்ம என்னன்னு சொல்லுவோம், the network of hyphae is called what? Anybody? Yes, Sanjay or Partha Sarthi, can you guess even before I answer? Yes, Rao, hello, can you answer me? The network of hyphae is called what? That is what we are discussing now. Network of hyphae நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, very good Partha Sarthi, excellent answer. Mycelium என்பது சரியான விடை. எஸ், mycelium அப்படின்னு சொல்லுவோம். ஓகேயா? இந்த mycelium அப்படின்னு பார்க்கும் பொழுது இதுல உங்களுக்கு சில ஃபங்கைல அந்த செப்டா இருக்கலாம். குட் ஈவினிங் சுபான், வெரி குட் ஈவினிங் டு யூ. செப்டா இருந்ததுன்னா, இப்போதான் ஸ்டார்ட் பண்ணோம் சுபான் நாங்க. செப்டா இருந்ததுன்னா as you know it is septate. அப்படி செப்டா இல்லை அப்படின்னும் பொழுது you can find many number of nuclei. இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம், சினோசைட்டிக் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சினோசைட்டிக் hyphae அப்படின்னு சொல்லுவோம். So it shows a diversity in morphology and habit. இப்போ லேட்டா சேர்ந்தவங்களுக்காக I'll even show you in the PPT. So நீங்க பாத்தீங்கன்னா
ஃபங்கையில் இருக்கோம். நம்ம மார்ஃபாலஜியில் எவ்வளோ வேரியேஷன் பாருங்கள். இது வந்து ஒயிட் ஸ்பாட் ஆன் மஸ்டர்ட் லீஃப், டோட் ஸ்டூல், மஷ்ரூம்ஸ், ஆரேஞ்ச் ராட்ஸ், பிரெட் மோல்ட், இது எல்லாமே ஃபங்கை தான். ஆனால் வந்து ஃபங்கை என்ன பண்ணுறது, வேரியஸ் ஃபார்மில் இருக்கிறதுனால மார்ஃபலாஜிக்கல் டைவர்சிட்டி, ஹேபிட்டட் டைவர்சிட்டியும் காமிக்கிறது. ஸோ வி ஹேவ் பெனிசிலியம், ஈஸ்டர் அண்ட் புசீனியா, இதெல்லாம். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணது த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சரை நம்ம என்னன்னு சொல்லுவோம். எஸ் கயல், வெரி குட் ஈவினிங் கயல். ஓகே, இப்போ நம்ம ஃபங்கை பார்த்துட்டு இருக்கோம் கயல், சரியாம்மா? இப்போ வந்து ஒரு த்ரெட்டை வந்து நம்ம ஐஃபேன்னு சொல்கிறோம். இங்கே நான் உங்களுக்கு பாயிண்ட் அவுட் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்க, ஐஃபே. இந்த மாதிரி நிறைய இருந்ததுன்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், மைசீலியம். எஸ் கேத்தலின், வெரி குட் ஈவினிங். ஸோ அது வந்து நம்ம என்ன சொல்லுவோம், மைசீலியம் அப்படின்னு சொல்லுவோம், சரியா? இப்போ செப்டே இருந்ததுன்னா தட் இஸ் செப்டேட். செப்டா இல்லைன்னா ஏசெப்டேட் ஆர் சீனோசைட்டிக் ஐஃபே அப்படின்னு சொல்லுவோம். ஆர் யூ கிளியர்? அப்போ உங்களுக்கு அந்த ஃபங்கையோட செல்வால் தெரியும். இட் இஸ் மேட் அப் ஆஃப் சிட்டின் அண்ட் பாலிசாக்கரைட். ஓகே, சிட்டின் பிளஸ் பாலிசாக்கரைடுன்றது தான் என்சிஆர்டி லைன். ஓகே, ஸோ இதில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் நியூட்ரிஷனும் இருக்குது. பிகாஸ் தேர் ஹெட்டிரோட்ராஃபிக், ஆஸ் யூ நோ. They may be saprophyte, so growing on dead decay matter, or parasites, or symbiotic like lichens or mycorrhizae also. Okay. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, what are the various mode it reproduce. அதுக்கு முன்னாடி நான் ஒரு क्वेश्चन கேட்கலாமா உங்ககிட்ட? ஃபங்கை அப்படின்றது, ஃபங்கைன்றது மேலா ஃபீமேலா? ஜஸ்ட் a joke. Find out who is ready to answer. Fungi is male or female? Anybody? Yes, Sanjay, Shubhan. Yes, Kayan, Kathleen. Yes, Ram. Okay, just a joke. Fungi அப்படின்னா என்ன சொல்லுவோம் நம்ம? கை இல்லையா? எஸ் யோகேஸ்வரி, வெரி குட் ஈவினிங். கை அப்படின்னாவே பாய் தானே. ஸோ ஃபங்கல் அப்படி இருந்ததுன்னா மேபி கேர்ள்னு சொல்லியிருக்கலாம். ஜஸ்ட் ஃபார் ஜோக். எனிவே, ஸோ நம்ம இப்போ கண்டினியூ பண்ணலாம். ஃபங்கை அப்படின்றது என்னென்ன மெத்தடில் ரீப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஜிடேட்டிவ்லி, அஃப்கோர்ஸ், fragmentation, fission and budding. இந்த மூணு மெத்தட் எதுக்கு ரீப்ரொடியூஸ் பண்ணுது? ஏசெக்சுவலி அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஏசெக்சுவலி we can find, of course, we can find zoospore, aplanospore, ஈவன் கொனிடியோஸ்போர், ஸ்பொராஞ்சியோஸ்போரும் உண்டு. இது மூணு தான் நமக்கு என்சிஆர்டியில் கொடுத்துருக்கிறது இல்லையாப்பா? கொனிடியோஸ்போர், ஜூஸ்போர், ஏப்ளானோஸ்போர், இதெல்லாம் ஏசெக்சுவல் மெத்தட். அஃப்கோர்ஸ் செக்ஷுவல் மெத்தடில் என்னெல்லாம் மெத்தடாலஜி இருக்கு? இட் கேன் அண்டர்கோ ஐசோகேமி, அனைசோகேமி, ஊகேமி டு ப்ரொடியூஸ் ஸ்போர். ஐசோகேமி அப்படின்னா என்ன? யாராச்சும் ஆன்சர் பண்ணுவீங்களா? வாட் இஸ் ஐசோகேமி? ரெண்டு கேமெட்ஸும் ஒரே மாதிரி இருந்ததுன்னா அது ஐசோகேமி. am I correct? yes sir. அனைசோகேமி அப்படின்னா என்ன? ரெண்டு கேமெட்டும் மார்ஃபாலஜிக்கலி டிசிமிலரா இருந்ததுன்னா அது அனைசோகேமி. ஒன்று சின்னது, ஒன்று பெருசு. அதே ஊகேமி அப்படின்னா என்ன அர்த்தம்? மார்ஃபாலஜிக்கலி அண்ட் பிசியாலஜிக்கலி டிஃப்ரெண்டா இருந்ததுன்னா தட் இஸ் வாட் ஊகேமி அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒன்று பெருசா இருக்கு, நான் மொட்டைல், இது மொட்டைல் இருக்கு, ஊகேமி. ஸோ இந்த மூணு மெத்தட்ல எஸ், வெரி குட் சுபான். ஐசோகேமி இஸ் ஐடென்டிக்கல், அனைசோகேமி நான் ஐடென்டிக்கல். எக்ஸலன்ட் சுபான், சூப்பர்.
அண்ட் ஊகேமி பார்த்தீங்கன்னா மார்ஃபலாஜிக்கலி அண்ட் ஃபிசியாலஜிக்கலி டிஃப்ரெண்ட். இப்போ எதெல்லாம் செக்ஷுவல் ஸ்போர் நம்ம எடுத்துப்போம்? which are all the sexual spores in fungi அப்படின்னு பார்த்தோம்னா we have oospore or even zygospore சொல்லுவாங்க. இது நமக்கு NCERTல oospore தான் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ascospore and of course basidiospore இல்லையா? ஸோ இது மூணும் நமக்கு என்னது ஊஸ்போரில் வருகிறது, சாரி செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் வரக்கூடிய ஸ்போர்ஸ். ஓகே, இப்போ நீங்கள் இதுதான் நம்ம படித்தது. இதுதான் வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் எப்படிலாம் நடக்குது. ஃப்ராக்மெண்டேஷன், ஃபிஷன், பட்டிங், ஏசெக்ஷுவல் கொனிடியா, ஸ்பொராஞ்சியோஸ்போர், ஜூஸ்போர், செக்ஷுவலி ஊஸ்போர், ஆஸ்கோஸ்போர், பெசிடியோஸ்போர். ஃபைன். இப்போ உங்களுக்கு ஃப்ராக்மெண்டேஷன்னா என்னன்னு தெரியும். ஒரு பெரிய ஐஃபே வந்து கட் ஆயிடுச்சுன்னா அதுலேருந்து உங்களுக்கு 2-3 குட்டி குட்டி ஐஃபேவாக மாறிடுச்சு அப்படின்னா ஈச் ஒன் பிகம் யூனிக் ஃபங்கை. அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், ஃப்ராக்மெண்டேஷன். ஃபிஷன், பைனரி ஃபிஷன் நம்ம படிச்சிருக்கோம். நியூக்ளியஸ் பெருசாகுது, அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் இன் சைட்டோபிளாசம், யூ ஆர் கெட்டிங் 2 டாட்டர் செல்ஸ். பட்டிங் என்னது, நியூட்ரியன்ஸ் கோஸ் டு ஒன்ஸ் கார்னர், nucleus also divide one corner, it goes if it detach from the parent body, that is what we call it as budding. Okay, asexual reproduction, gonidia by penicillium, sporangiospores, of course zoospore, sexually oospores, ascospore and basidiospore. இதுதான் அதோட ரீப்ரொடக்ஷன். நம்ம இதை வந்து ஆஸ்கோமைசிட்டிஸ்ல பார்க்க போறோம். பிளாஸ்மோகேமி அப்படின்னா என்ன, ஃபியூஷன் ஆஃப் புரோட்டோபிளாசம். கேரியோகேமி, 2 நியூக்ளியஸ் ஃபியூஸ் ஆகுது. மியாசிஸ், ரிடக்ஷன் டிவிஷன். So this is what happens in sexual reproduction. So we have 4 classes of fungi. Shall I proceed to the 4 classes of fungi? Still that any doubt for any of you? Shall I proceed? எனக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ நான் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு இப்போ பைகோமைசிட்டிஸில் என்னென்ன பாசிபிள் கொஸ்டின்ஸ் இருக்குது, அப்புறம் நான் எப்படி படிக்கணும்னு சொல்லிடுறேன். பைகோமைசிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேபிட்டட் ஃபர்ஸ்ட். இந்த ஹேபிட்டட்ல எங்கெல்லாம் பைகோமைசிட்டிஸ் வளருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் டீகேயிங் வுட்டு, ஓகே, அஃப்கோர்ஸ் இந்த டீகேயிங் வுட்டு ஆர் ஆல்ரெடி நமக்கு தெரியும் மாய்ஸ்ட் அண்ட் ஹியூமிட் ஏரியாஸில் நமக்கு ஃபங்கை வளரும் அப்படின்றது இல்லையா. ஹேபிட்டட் நம்ம முடிச்சிட்டோமா. இப்போ ஸ்ட்ரக்சருக்கு வரும். இதோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசெப்டேட் சீனோசைட்டிக். ஏசெப்டேட் அப்படின்னா என்ன அர்த்தம், அதில் வந்து உங்களுக்கு செப்டா கிடையாது. ஸோ நியூக்ளியஸ் நிறைய இருக்கிறதுனால அதுக்கு பேர் சீனோசைட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். தேங்க்யூ யோகேஸ்வரி. ஓகே, ஸோ ஏசெப்டேட் சீனோசைட்டிக்ன்றது இதோட ஸ்ட்ரக்சர். அடுத்தது நம்மளோட ரீப்ரொடக்ஷன் பாத்வே அப்படின்னு பார்த்தோம்னா ஏசெக்சுவலி இதோட ஸ்போர் என்ன, இட் கேன் ஐதர் ப்ரொடியூஸ். இப்போ இதான ஐஃபே நம்மளோட இல்லையாப்பா, இது வந்து அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகி ஒரு பல்ப் லைக் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும். இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஸ்பொராஞ்சியம். இந்த ஸ்பொராஞ்சியம்லேருந்து வரக்கூடிய ஸ்போரு ஐதர் மொட்டைலா இருக்கலாம் இல்லை நான் மொட்டைலா இருக்கலாம். மொட்டைலா இருந்ததுன்னா அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம், ஜூஸ்போர். இதே நான் மொட்டைலா இருந்ததுன்னா ஏ பிளானோஸ்போர். அப்படின்னு பிரிக்கிறோம். ஸோ இப்போ உங்களுக்கு ஏசெக்சுவல் ஸ்போர்ஸ் என்னன்னு தெரியும். இப்போ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் எப்படி நடக்குது நம்ம பார்க்கலாமா. இப்போ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல உங்களுக்கு இது ஒரு ஐஃபே பா. யூ அசியூம் திஸ் இஸ் ஃபீமேல் ஐஃபே.
இன்னொரு hyphae. You assume this is male hyphae. These two come closer. அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆக்சுவலி கேமிட்டான்ஜியல் கான்டாக்ட்னு சொல்லுவோம். ஓகேயா, இந்த ரெண்டு கேமெட் மாதிரி பிஹேவ் ஆகி ரெண்டும் கான்டாக்ட் பண்றதுனால கேமிட்டான்ஜியல் கான்டாக்ட். அஃப்கோர்ஸ் இங்க நியூக்ளியஸ் ஃபியூஸ் ஆயிடுது, then it forms like sporangium bulb like structure. இங்கே இந்த ஸ்போர் வந்து உங்களுக்கு டெகிஸ் ஆகுது. இந்த ஸ்போர் செக்ஷுவல் ஸ்போரை நம்ம என்ன சொல்லுவோம், ஊஸ்போர் சொல்லுவோம். இல்ல ஜைகோஸ்போர்னு கூட சொல்லலாம். So this is regarding sexual reproduction of Phycomycetes. Phycomycetes வந்து it is aquatic inhabited, அதுவுமே most commonly கேட்பாங்க, and it is an obligate parasite on plant. So which fungi is obligate parasite on plant அப்படின்னு கேட்டாங்கன்னா அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரியும் அது Phycomycetes அப்படின்றது. Apart from decaying wood, moist and humid area, இது unique point given in NCERT. It is obligate parasite on plant. சரியா? Are you clear? சரி, இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நம்ம முடிச்சிட்டோம் இல்லையா? இதோட எக்ஸாம்பிள்ஸ் Yes, Shruti, very good evening pa. Examples பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னெல்லாம் வருது? Rhizopus. ஆர் இருக்கா? Albugo. ஏ. Mucor. எம். ஸோ நீங்கள் ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ராம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். So Rhizopus உங்களுக்கு தெரியும், it is commonly called bread mold. Albugo இது வந்து நீங்க mustard leavesல நீங்க பார்க்கலாம் as a parasite, mustard leaves. Mucor வந்து நம்ம coprophila சொல்லுவோம், cow dung-ல எல்லாம் அது இருக்கும். cow dung-ல வந்து you can generally find it. Yes, I hope you are all clear with the Phycomycetes. Now we'll proceed with the Ascomycetes. So நீங்க பார்த்த Phycomycetes I will show you as aquatic habitat, decaying woodல இருக்கு, obligate parasite on plant, aseptate, cenocytic. So இதுல வந்து septa கிடையாது. Mucor, Rhizopus, Albugo. So Mucor உங்களுக்கு தெரியும், it is on cow dung, coprophilous in nature. Rhizopus இப்படி தான் இருக்கு, bread mold. Albugo நீங்க பார்க்குறீங்க. Yes sir. Asexual reproduction நான் உங்களுக்கு சொன்னேன். என்ன ஆகுது, அந்த ஹைஃபே வந்து என்லார்ஜ் ஆகி ஒரு பல்ப் லைக் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும். அந்த பல்ப்லேருந்து உங்களுக்கு வந்து ஸ்போர்ஸ் டெகிஸ் ஆகுது. அதுக்கு ஃபிளாஜெல்லா இருந்தா ஜூஸ்போர், ஃபிளாஜெல்லா இல்லைன்னா ஏப்ளானோஸ்போர். இதே செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல ரெண்டு ஹைஃபே கிட்ட கிட்ட வருது. அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம், கேமிட்டான்ஜியல் கான்டாக்ட் அப்படின்னு சொல்றோம். இந்த கேமிட்டான்ஜியல் கான்டாக்ட் நடக்கும்போது நியூக்ளியஸ் ஃபியூஸ் ஆகி ஜைகோட் ஃபார்ம் ஆகுது. அகெயின் யூ கேன் ஃபைண்ட் அ பல்ப் லைக் எக்ஸ்டென்ஷன். அங்கே வந்து உங்களுக்கு ஸ்போர் டெகிஸ் ஆகுது. அந்த ஸ்போர்ஸை நம்ம ஜைகோஸ்போர் ஆர் ஊஸ்போர் அப்படின்னு சொல்லுவோம். அஃப்கோர்ஸ் அந்த கேமிட்டான்ஜியல் கான்டாக்ட் வந்து ரெண்டும் ஒரே மாதிரி இருந்தால் ஐசோகேமி, வேறு வேறு மாதிரி இருந்தால் அன்ஐசோகேமி, மார்ஃபலாஜிக்கலி அண்ட் ஃபிசியாலஜிக்கலி வேறு மாதிரி இருந்தால் ஊகேமி அப்படின்னு சொல்லுவோம். நீட் 2024 சிலபஸ் ரெடியூஸ் ஆயிருக்கா அப்படின்றது நமக்கு இன்னும் கன்ஃபார்ம்டாக தெரியல. எப்போ தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி இஃப் NTA இஸ் ரிலீஸிங் சிலபஸ். ஆஸ் ஆஃப் நவ் நமக்கு NTAலேருந்து அஃபிஷியலாக எதுவுமே வரலப்பா. அதனால் நம்ம ஜென்ரலி இவ்வளோ தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ பார்த்தோம்னா ஆஸ் அ ஃபேக்கல்ட்டி நான் என்ன சொல்லுவேன், இது வரைக்கும் டெலீட்டட் போர்ஷன் புக்கில் இருந்தது. இப்போ இந்த வருஷம் புக்கில் இல்லை NCERTல, அதனால இருக்காமலும் இருக்கலாம். ஓகேயா? ஸோ 100% கேரண்டியாக அஃபீஷியலாக நம்ம எப்போ சொல்ல முடியும்னா ஒன்லி வென் NTA இஸ் ரிலீஸிங் த
சிலபஸ். ஸோ அது வரைக்கும் என்னோட அட்வைஸ் என்னன்னா, நீங்கள் மாட்டுக்கு படிச்சுட்டே இருங்க. படிச்சுட்டா தப்பு கிடையாது, ஓகேயா? அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒருவேளை என்டிஏல வந்து சிலபஸில் இருக்கு சொல்லிட்டு நம்ம படிக்காமல் இருந்தோம்னா ரொம்ப தப்பாயிடும். அதனால நம்ம படிச்சுட்டு இல்லைன்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷம், ஓகேயா? எப்போ சிலபஸை ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது தான் ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ அது வரைக்கும் நம்ம போஸ்ட்பான் பண்ண வேண்டாம். வில் கீப் ஆன் லேர்ன். ஓகே ஸ்ருதி? இப்போ நம்ம அடுத்தது வந்து ஆஸ்கோமைசிட்டிஸ்க்கு போவோம். ஆஸ்கோமைசிட்டிஸோட காமன் நேம் என்ன? யாருக்கான தெரியுமா? ஆஸ்கோமைசிட்டிஸோட காமன் நேம். இப்போ பைக்கோமைசிட்டிஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன், இல்லையா? ஆஸ்கோமைசிட்டிஸோட காமன் நேம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இட் இஸ் கால்டு சாக் ஃபங்கை. அப்படின்னு சொல்லுவோம். சரி, இது வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து உங்களுக்கு யூனிசெல்லுலார் ஃபங்கை ஒன்று வருது. இந்த யூனிசெல்லுலார் ஃபங்கையை நம்ம என்ன சொல்லுவோம்? ஈஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். மல்டி செல்லுலார் ஃபங்கை நிறையவே இருக்கு. அஃப்கோர்ஸ் திஸ் ஃபங்கை இட்செல்ஃப் இஸ் யூகேரியோட்டிக் மல்டி செல்லுலார் தான். இது ஈஸ்ட்ன்றது எக்ஸெப்ஷன். யூ நோ சாக்ரோமைசஸ் செரிவிசே எதுக்கு யூஸ் ஆகுது? யாராச்சும் சொல்ல முடியுமா? எஸ், வெரி குட் பார்த்தசாரதி அண்ட் ஸ்ருதி. எஸ், எஸ், எக்ஸலென்ட் பார்த்தசாரதி. செரிவிசே எதுக்கு யூஸ் ஆகுது? இது வந்து ஆல்கஹால் ப்ரிப்பரேஷனுக்கு, இல்லையா? அண்ட் பிரெட் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் போர்ஷனில் படிப்பீங்க. அஃப்கோர்ஸ் யூனிசெல்லுலார் ஈஸ்ட், மல்டி செல்லுலார் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய இருக்குது. பெனிசிலியம், நியூரோஸ்போரா, இதில் என்னெல்லாம் பாசிபிள் கொஸ்டின் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போதைக்கு நம்ம ஈஸ்ட்டை படிச்சிருக்கோம். சரி, இதோட ஹேபிட்டட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஹேபிட்டட் வந்து இட் மே பி சாப்ரோஃபைட்டிக் அப்படின்னா நமக்கு தெரியும். டெட் ஏரியா, டிகே மேட்டர், அதுதான் சாப்ரோஃபைட்டிக். ஆர் பாரசிட்டிக்காகவும் இருக்கு ஆன் சர்டன் பிளான்ட்ஸ் ஆர் அனிமல்ஸ். அல்லது காப்ரோஃபில்லஸ். காப்ரோஃபில்லஸ்னா அகெயின் இது வந்து இந்த கவுடங்கில் வளரக்கூடியது. நீங்கள் என்சிஆர்டி பார்த்தீங்கன்னா ஆஸ்கோமைசிட்டிஸில் தான் காப்ரோஃபில்லஸ்ன்ற வார்த்தையை கொடுத்துருப்பாங்க. பைக்கோமைசிட்டிஸில் கொடுத்துருக்க மாட்டாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. யா, வெரி குட். பிரெட் மேக்கிங். காப்ரோஃபில்லஸ்ன்ற வார்த்தை வந்து கவுடங்ல வளரக்கூடியது. ஆனால் அங்கே மியூக்கருமே கவுடங்கில் வளரக்கூடியது தான். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சாப்ரோஃபைட்டிங் வந்து டெட் அண்ட் டிகே மேட்டர். பாரசிட்டிக் அப்படின்றது யூனோ இட் க்ரோ ஆன் சம் அதர் ஆர்கானிசம். காப்ரோஃபில்லஸ் அப்படின்றது இட் க்ரோ ஆன் கவுடங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் ஹேபிட்டட். ஐ ஹோப் யூ ஆர் ஆல் கிளியர் அபவுட் தி ஹேபிட்டட். இப்போ அடுத்தது இதோட ஏசெக்ஷுவல் அண்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பார்க்கலாம். ஸோ ஏசெக்ஷுவல் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் ஈஸ்ட் வர்றதுனால இட் வில் டூ பட்டிங், இல்லையாப்பா? இப்போ செக்ஷுவல். செக்ஷுவலில் இதில் யூனிக்காக இருக்கு. என்னெல்லாம் ப்ராசஸ் இருக்குன்னு பாருங்களேன். பிளாஸ்மோகேமி, கேரியோகேமி அண்டு மியாசிஸ் followed by actually mitosis. அது நமக்கு என்சிஆர்டியில் கொடுக்கல. இப்போ நான் எப்படின்றது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். யூ இமேஜின் ஆஸ் ஆல்வேஸ் ஒரு ஐஃபே. அஃப்கோர்ஸ் இது வந்து செப்டேட் ஐஃபே அன்பிரான்ச்ட். இதை நீங்கள் வந்து ஒரு ஃபீமேல் ஐஃபேவாக யோசிச்சுக்கணும். இது வந்து மேல் ஐஃபே, இல்லையா? அகெயின் செப்டேட். அஃப்கோர்ஸ் இட் இஸ் மேல். These two come closer to each other.
அப்போ நெக்ஸ்ட் பிக்சர்ல நீங்க பாத்தீங்கன்னா at one point என்ன ஆகுது, இங்க இருக்க நியூக்ளியஸ் இங்க ஒரு நியூக்ளியஸ் இருக்கு, பட் புரோட்டோபிளாசம் ரெண்டும் ஃபியூஸ் ஆயிருக்கு இல்லையா? அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம், பிளாஸ்மோகேமி. ஹாய் ரித்திக், very good evening, happy to see you. Plasmogamy, very happy to see you Ritik as my daughter, also my child. Plasmogamy, and then two nucleus fuses. This is what we call it as karyogamy. Thank you Ritik, with all your support. Ritik was my student and he is a doctor now. I'm so happy to introduce Ritik. I'm so happy for your support also Ritik. I'm so glad now. Okay, you can see my teeth. Okay, anyway. So karyogamy, I want all my students to be like this only. With God bless. Okay, it undergo meiosis. So meiosis போகும்போது நமக்கு நல்லா தெரியும், we get 4 spores. இந்த 4 ஸ்போருமே மைட்டாசிஸ் போகும்போது it becomes 8 in number. அப்போ நமக்கு எவ்வளவு ஸ்போர் இருக்கு, ஆஸ்கோஸ்போர் क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்கோஸ்போர் 8 in number. Thank you for your support. Okay, so நான் உங்களுக்கு திரும்பி செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ரிப்பீட் பண்றேப்பா. ஒரு ஃபீமேல் கேமெட்டா எடுத்துக்கோங்க, ஒரு மேல் கேமெட். Of course it is the hyphae. இந்த hyphae ரெண்டுமே க்ளோசரா வரும்போது புரோட்டோபிளாசம் ரெண்டும் ஃபியூஸ் ஆயிடுது. அதுக்கு வந்து நம்ம முதல் டேர்ம் பிளாஸ்மோகேமி அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் அந்த ரெண்டு நியூக்ளியஸும் ஃபியூஸ் ஆகிறது கேரியோகேமி அப்படின்னு சொல்றோம். இந்த கேரியோகேமி அண்டர்கோ மியாசிஸ். ஸோ நமக்கு 4 haploid spore கிடைக்குது. அந்த 4 haploid spore when it undergo mitosis will get 8 haploid spore. அதுதான் ஆஸ்கோஸ்போர். இந்த ஆஸ்கோஸ்போர் வந்து ஒரு ஆஸ்கின்ற சாக்குக்குள்ளார இருக்கிறதுனால the spore are endogenous. ஸோ எதெல்லாம் எண்டோஜினஸ் ஸ்போர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைகோமைசிட்டிஸ்ல வரும் அண்ட் ஆஸ்கோமைசிட்டிஸ்லயும் எண்டோஜினஸ் ஸ்போர் வருது. ஏசெக்சுவல்ல வந்து பார்க்கும்போது கொனிடியா which is exogenous only. So ஒரு கிளாஸ் ஆஃப் ஃபங்கை which is exogenous and endogenous fungi எது ஸ்போர்ஸ் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆஸ்கோமைசிட்டிஸ் மட்டும்தான். Are you all clear? Any doubt on sexual cycle of ascomycetes? இப்போ ascomycetes ஓட ஸ்லைட்ஸ் நம்ம பார்க்குறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா கொனிடியா வெளிப்பக்கமாகவே இருக்கிறதுனால இதுக்கு பேர் எக்ஸோஜீனஸ் ஸ்போர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இப்போ இந்த ஆஸ்கோஸ்போர் ரிலீஸ் ஆகிறது அஃப்கோர்ஸ் இதுதான் ஃப்ரூட்டிங் பாடி. எக்ஸாம்பிள்ஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆஸ்பர்ஜிலஸ், கிளாவிசெப்ஸ், நியூரோஸ்போரா, மொரெல்ஸ் அண்ட் ட்ரஃபிள்ஸ். ஓகே, இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எஸ் மர்சி, வெரி குட் ஈவினிங், ஹாப்பி டு see your name மர்சி. வெரி குட் ஈவினிங். we are seeing the examples. ஓகே, இதில் என்னெல்லாம் பாசிபிள் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்யூமினஸ் ஜெனெட்டிக்கல் ஒர்க் எதில் பண்ணுறாங்க அப்படின்றது உங்களுக்கு கொஸ்டினாக வரலாம். ஸோ வால்யூமினஸ் ஜெனெட்டிக்கல் ஒர்க் வந்து அஃப்கோர்ஸ் யூ நோ நியூரோஸ்போரா. இந்த நியூரோஸ்போராக்கு இன்னொரு பேருமே உண்டு which is called Drosophila of plant kingdom அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. It is even called Drosophila of plant kingdom. And of course அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா பெனிசிலியம் நோட்டேட்டம். of course you know அதுல உங்களுக்கு ஆன்டிபயோட்டிக் வருது பெனிசிலியம், where we find antibiotics. Okay, so this is regarding the neurospora and
பெனிசிலியம். அதுக்கப்புறம் ரொம்ப காமனாக நம்ம பார்க்கக்கூடிய கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட்டில் மொரல்ஸ் அண்ட் டஃபல்ஸ் ஆர் பாய்சனஸ் ஃபங்கை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. யூ நோ த லாஸ்ட் லைன் ஆஃப் ஆஸ்கோமைசிட்டிஸ் சேஸ் மொரல்ஸ் அண்ட் டஃபல்ஸ் ஆர் edible and delicious fungi. இதுதான் நம்மளோட லாஸ்ட் லைன் ஆஃப் ஆஸ்கோமைசிட்டிஸ். இப்போ ஆஸ் ஆல்வேஸ் இந்த எக்ஸாம்பிள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா சின்ன நிமோனிக் இருக்கு. லெட் us see. ஸோ நமக்கு என்னெல்லாம் ஃபங்கை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா Alternaria, Claviceps, Neurospora, yeast, morels, truffles and penicillin. இதெல்லாம் தான் அங்கே எக்ஸாம்பிள் இல்லையா. இப்போ இதுக்கான நிமோனிக்ஸ் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கமிஷனர், நவீன், from Aircard, got more trophies as prizes. Yes, it is edible and those two alone edible, like you know. Morels and truffles are edible and they are known for their deliciousness. That is the answer. So you can remember this mnemonic for sometimes which among the following or ascomycetes அப்படின்னு கேட்கும்போது நமக்கு இந்த நிமோனிக்ஸ் ஞாபகம் இருந்ததுன்னா டக்குன்னு நம்ம எழுதுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Alternaria, Claviceps, Neurospora, Morels and truffles and penicillin. இதில் மொரல்ஸ் அண்ட் ட்ரஃபல்ஸை வச்சு இந்த ஸ்டேட்மெண்ட்டில் நிறைய டைம் நீங்கள் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணும்போதே வரும், நீங்கள் பார்க்கலாம். சிமிலர்லி வால்யூமினஸ் ஜெனட்டிக்கல் ஒர்க்கும் ரொம்ப காமனாக வரக்கூடிய கொஸ்டின். அண்ட் எக்ஸோஜினஸ் எண்டோஜினஸ் ஸ்போர் இருக்கக்கூடிய ஒரே கிளாஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்கோமைசிட்டிஸ் மட்டும்தான். ஓகே, நவ் லெட் us see Basidiomycetes. What is the common name of Basidiomycetes? Yes, Kathleen, why you are so quiet? I didn't see your name afterwards, sir. Mercy, my dear. So, Basidiomycetes. Thank you, Mercy. Basidiomycetes அப்படின்றதுக்கு காமன் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா club fungi. ஓகேயா? Am I correct? Yeah, bracketed fungi or club fungi அப்படின்றது காமன் பேரு. இதோட ஹேபிட்டட் அப்படின்னு பார்த்தோம்னா wood, log and stump of tree or trunk of tree. இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம், ஹேபிட்டட் அப்படின்னு சொல்லுவோம். சரி, அடுத்தது நம்ம என்ன பார்ப்போம், இதோட ஸ்ட்ரக்சர். ஸ்ட்ரக்சர் வந்து அஃப்கோர்ஸ் இட் இஸ் பிரான்ச்ட் அண்ட் செப்டேட். ஸோ பிரான்ச்டு அண்ட் செப்டேட்டாக இருக்குது. சரி, இப்போ ஏசெக்ஷுவல் ஸ்போர் இதில் இருக்குமா அப்படின்னு கேட்டோம்னா there is no asexual spores in it, nil. ஸோ இது ஒரு யூனிக் பாயிண்ட், நமக்கு ஸ்டேட்மெண்ட்டில் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதுக்கு வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா
ஏசெக்ஷுவல் ஸ்போரே இல்லாத ஒரு ஃபங்கை எது அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே பெசிடியோமைசிட்டிஸ் தான். ஏன்னா நீங்கள் பைகோமைசிட்டிஸ்ல இருக்கு, ஆஸ்கோமைசிட்டிஸ்ல கொனீடியா இருக்கு, அண்ட் டியூட்டிரோமைசிட்டிஸ்லயும் கொனீடியா தான் இருக்கு. ஸோ இங்கே மட்டும்தான் ஏசெக்ஷுவல் ஸ்போர் கிடையாது. செக்ஷுவல் சைக்கிள் அப்படின்னு பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் பிளாஸ்மோகேமி, கேரியோகேமி அண்ட் மியாசிஸ். இப்போ நம்ம ரொம்ப நேரமா டீச் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு சின்ன கொஸ்டின் கேட்குறேன். எஸ், என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரூம் இருக்கு, அந்த ரூம்ல ஃப்ளோர் கிடையாது, ரூஃபிங் கிடையாது, விண்டோஸ் கிடையாது, டோரும் கிடையாது. கேன் யூ கெஸ் வாட் இஸ் தட் ரூம்? யாராவது கெஸ் பண்றீங்களா? There is no floor, there is no roof, there is no window, there is no door. It's a room. What is that room? Here Shruti, Parthasarathi, Mercy, Shubhan, anybody? Anybody? I'm waiting for your reply. Mercy, very clever, excellent, Mercy. How it was possible, Mercy, for you? Yes, it is mushroom, very great. Yes, mushroom ku floorum kadiyadu, roofum kadiyadu, windowum kadiyadu. Yes. Okay, anyway, great, Mercy, super. Yes, Parthasarathi, excellent, excellent. ஏன் நம்ம மஷ்ரூம் படிக்கிறோம்? பிகாஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் பெசிடியோமைசிட்டிஸ் மஷ்ரூம் நீங்க ஞாபகம் வச்சுப்பீங்கன்றதுக்காக தான் இது. ஓகேயா? இப்போ செக்ஷுவல் சைக்கிள்ல என்னெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாஸ்மோகேமி நம்ம முன்னாடி படித்த மாதிரியே தான். நீங்க பார்த்தீங்கன்னா 2 ஃபியூஸ் ஆகுது. ரஃப் ஸ்கெட்ச் நான் போடுறேன். ஸோ புரோட்டோபிளாசம் ஃபியூஷனை நம்ம என்ன சொல்லுவோம்? பிளாஸ்மோகேமி அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் 2 நியூக்ளியஸும் ஃபியூஸ் ஆச்சுன்னா அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம்? கேரியோகேமி அப்படின்னு சொல்லுவோம். இந்த கேரியோகேமி என்ன ஆகும்? இட் அண்டர்கோ மியாசிஸ். அப்போ உங்களுக்கு 4 ஹாப்ளாய்ட் ஸ்போர் கிடைக்குது. அந்த ஸ்போரோட பேரு பெசிடியோஸ்போர். ஸோ நமக்கு நம்பர் ஆஃப் ஸ்போர் வந்து 4 தான் பெசிடியோஸ்போர்ல. ஆஸ்கோல ஆஸ் இட் அண்டர்வென்ட் மைட்டாசிஸ் 8 ஸ்போர் கிடைச்சிது. இங்கே 4 மட்டும்தான். அண்ட் தீஸ் ஆர் ஆல்சோ எண்டோஜினஸ் ஸ்போர். நீங்கள் அதோட டெவலப்மெண்ட் இன் டீடைல் பார்க்கும்போது இந்த கில்ஸ் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் மஷ்ரூம்ல பாப்பீங்களே, இப்படி இருக்குமே. ஸோ இந்த உள்ளார தான் யூ கேன் ஃபைண்ட். ஐம் ட்ராயிங் எ ரிவர்ஸ் மேனர். அஃப்கோர்ஸ் அம்ப்ரெல்லா வில் பி ஆன் த டாப். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தானே ஸ்போர் இருக்கு. இது வந்து நம்ம என்ன சொல்றோம்? எண்டோஜீனஸ் ஸ்போர். ஸோ அந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ரொம்ப யூனிக்கு. பெசிடியோமைசிட்டிஸ்ல நீங்க பார்த்தீங்கன்னா ஆஸ் யூ நோ இங்கே வந்து நமக்கு ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் கிடையாது, ஏசெக்ஷுவல் ஸ்போர் கிடையாது. செக்ஷுவல் சைக்கிள் உண்டு. தட் இஸ் பிளாஸ்மோகேமி, கேரியோகேமி அண்ட் மியாசிஸ் மட்டுமே. சரியா? இதுதான் வந்து நமக்கு பெசிடியோமைசிட்டிஸ்ல யூனிக் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா. செக்ஷுவல் சைக்கிளில் தான் நிறைய கொஸ்டின்ஸ் வரும். ஃபங்கைல பார்த்தீங்கன்னா ஐ ஹோப் ஐ எம் கிளியர். உங்களுக்கு எங்கேயாவது டவுட் இருந்தால் தயவுசெய்து கேளுங்க. எக்ஸாம்பிள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் agaricus which is edible, Puccinia and Ustiligo. Okay, agaricus, Ustiligo, Puccinia. agaricus நம்ம என்ன சொல்லுவோம்? மஷ்ரூம் சொல்லுவோம். Ustiligo causes mud. இது क्वेश्चनல வரும். US ஞாபகம் வச்சுக்கோங்க. US Ustiligo smut, Puccinia rust. இல்லையா? இப்போ இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது? இந்த எக்ஸாம்பிள் ஃபார் பெசிடியோமைசிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
Amitabh likes Uttar Pradesh. ஓகே, இது தவிர நமக்கு bracketed fungi puff balls அதுவுமே இருக்கு இங்க. agaricus and Stiligo puccinia தவிர இதெல்லாம் தான் இங்க possible question. You can even see the example of Basidiomycetes. Mushrooms, bracket fungi, puff balls. So as you can see, vegetative reproduction irukku ana asexual spores kadiyadu. Plasmogamy nadakudhu, karyogamy, and it gives rise to basidium, basidiospore. Ida example agaricus, Stiligo puccinia. அடுத்தது நம்ம பார்க்க போறது Deuteromycetes. Deuteromycetes ஓட காமன் நேம் என்ன? Deuteromycetes ஓட காமன் நேம் என்ன சொல்லுவோம் நம்ம? It is otherwise called imperfect fungi or fungal imperfecti அப்படினு சொல்லுவோம் இல்லையா? So that is Deuteromycetes. Fine. ஏன் இதை imperfect fungi ன்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா asexual reproduction present. இதுல நமக்கு என்ன வரும்? Gonidial spore or present. Sexual reproductionல பார்த்தீங்கன்னா you have nil கிடையாது, அப்படி ஒன்று இல்லவே இல்லை. ஓகே, அப்படி செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் போச்சுன்னா either it will produce yes very good Parthasarathi, it is called imperfect fungi. Either it will produce Ascomycetes or it will produce Basidiomycetes அப்படின்றதுனால இதுக்கு பேரு imperfect fungi அப்படின்னு நம்ம சொல்றோம். கரெக்டா? So when it undergoes sexually reproduce பண்ணும்போது இதோட ரோல் பார்த்தீங்கன்னா இன்னொரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இட் ஆல்சோ ரெகுலேட் மினரல் சைக்கிள் இன் சாயில். ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ல வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இப்போ இன்கரெக்டாக கேட்கும்போது எப்படி கேட்பாங்க? த Basidiomycetes regulate mineral cycle in soil னு கேட்கலாம் இல்லையா? You should know it is Deuteromycetes which regulate mineral cycle in soil. அதுக்கப்புறம் நீங்க பார்க்கறது வந்து it also acts as decomposer. இப்போ டீகம்போசர் என்ற வேர்டு எங்கெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு புக்கில் ஆஸ்கோமைசிட்டிஸில் வருது, ஆஸ் வெல் அஸ் யூ கேன் ஃபைண்ட் இன் தி Deuteromycetes. ஜென்ரலி ஃபங்கை வந்து டீகம்போஸ் பண்ணாலும் ஆஸ் ஆஃப் என்சிஆர்டி அவங்க கீ எடுக்கும்போது டீகம்போசர் இந்த ரெண்டு இடத்துல தான் இருக்கு. ஸோ வி ஷுட் பி வெரி காஷியஸ் வைல் செலக்டிங் த ஆன்சர். ஓகே, இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் என்ன வரும்? Polytrichum, Trichoderma. Yeah, I'll show you the thing, PPT. So Ascomycetes and Basidiomycetes are the sexual reproduction la move aidudhu. Of course, Polytrichum, Trichoderma. Okay, and Alternaria. இதெல்லாம் வந்து இங்க எக்ஸாம்பிள். ஸோ நீங்கள் ஏசிடி ஞாபகம் வச்சுக்கலாம், அசிஸ்டன்ட் கமிஷனர் ஃப்ரம் திருநெல்வேலி அப்படின்னு ஞாபகம் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும். ஆல்டர்னேரியா, Polytrichum, Trichoderma. Assistant Commissioner from Tirunelveli. இல்லையா? ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான், அப்போ தான் நம்ம மறக்க மாட்டோம். இதுதான் வந்து உங்களுக்கு Deuteromycetesல வருது. அஃப்கோர்ஸ் யூ கேன் see the Deuteromycetes. கொனிடியா வந்து ஏசெக்ஷுவல் ஸ்போரு, இதுவுமே செப்டேட். அப்போ ஒன்னே ஒன்று தான் நமக்கு ஏசெப்டேட் சீனோசைட்டிக்ல வருது, which is Pipomycetes. I hope I am clear with the fungi. வேற யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா?
ஸோ பிளான்ட் அண்ட் அனிமாலியா அஃப்கோர்ஸ் நம்ம வந்து தனியாகவே பிளான்ட் கிங்டம் அனிமல் கிங்டம் படிப்போம். இன் ஜென்ரல் நம்ம பிளான்ட்டோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் உங்களுக்கே நல்லா தெரியும். அதுக்கு வந்து குளோரோஃபில் இருக்கு இல்லையா, அண்ட் இட் மே பி இன்செக்டிவோரஸ் ஆல்சோ அப்பார்ட் ஃப்ரம் ஆட்டோட்ராஃபிக். உங்களுக்கு தெரியும் வீனஸ் ஃப்ளைட்ராட், பிளாடர் வாட்டர் இதெல்லாம் வந்து இன்செக்டிவோரஸ். கஸ்கியூட்டா நீங்கள் பார்த்தீங்கன்னா parasitic. So it will suck the nourishment from the neighboring plant through Ostoria. So it's a parasite plant. இதெல்லாம் பிளான்ட்டோட குரூப். ஆல்கே, பிரையோஃபைட்ஸ், டெரிடோஃபைட்ஸ், ஜிம்னோஸ்பர்ம், ஏஞ்சியோஸ்பர்ம். So alternation of generation is very important in plant. They show haploid gametophyte, sporophyte 2n. இதில் நமக்கு கொஸ்டின் எப்படி வரும், அப்படியே கொஸ்டினை போட்டு alternate with each other, alternation of generation is there. ஸ்போரோஃபைட்டை ஹாப்ளாய்டாகவும் கேமிட்டோஃபைட்டை டிப்ளாய்டாகவும் காமிச்சிடலாம். ஸோ அங்கே நம்ம உஷாராக இருக்கணும். கேமிட்டோஃபைட் கேமிட்ஸ் எப்பவுமே ஹாப்ளாய்டில் தான் இருக்கும். சரியா? அனிமாலியா, அனிமாலியாவோட கேரக்டர் என்ன? மல்டி செல்லுலார் யூகேரியோட், ஹெட்டிரோட்ராஃபிக், மேபி parasitic, மேபி சாப்ரோஃபைட்டிக், அதெல்லாம் நியூட்ரிஷன் அவங்களுக்கு இருக்கும் இல்லையா? ஆலோசோயிக் நியூட்ரிஷன். தே ஹாவ் டெஃபினட் க்ரோத் ப்ராடக்ட், ஓரளவுக்கு தான் வளருவாங்க. சென்சரி அண்ட் நியூரோமோட்டார், தே டூ லோகோமோட், அஃப்கோர்ஸ் தே ஷோ எம்ப்ரியாலஜிக்கல் டெவலப்மெண்ட். இப்போ 5 கிங்டமில் வராத ஒன்று யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைரஸஸ், வைராய்ட்ஸ், prions and lichens. These are the 4. இதுவுமே ஒரு possible question. Which are the things not included in 5 kingdom concept? Of course it is virus, viroids, prions and lichens. So virus முதல்ல யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐவனாஸ்கி. இது நிறைய பேருக்கு குழப்பம் வரும். ஏன்னா லூயிஸ் பாஸ்டரும் ஐவனாஸ்கியும் என்சிஆர்டியில் பக்கத்து லைனில் வரும். ஐவனாஸ்கி ஒன்லி டிஸ்கவர்ட். இதில் ஒரு கதை கூட இருக்குது. அப்போது வந்து தேவர் கல்ச்சரிங் டொபாக்கோ பிளான்ட்டு, யூனோ இட் இஸ் அ கேஷ் பிளான்ட். அப்போ அதில் நிறைய இன்ஃபெக்ஷன் பார்க்குறாங்க ஃபார்மர்ஸு. அப்போ ஃபார்மர்ஸ் பார்க்கும்போது அது சயின்டிஸ்ட்டுக்கு வருது. அப்போ ஃபில்டர் பண்ணும்போது பாக்டீரியாவை விட சின்னதாக இருக்குது. அப்போ அப்படி கண்டுபிடிச்சது தான் என்னது? வைரஸ். நீ டிஸ்கவர் டிஎம்டி ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். டேர்ம் வைரஸ்க்கு வைரஸ்னு பேர் வச்சவர் யார்? லூயிஸ் பாஸ்டர். இந்த நேம் நம்ம கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும், கொஸ்டின்ஸில் வரும். காயின்டு த நேம் ஆர் டேர்ம். வைரஸ். சரியா? அப்புறம் வந்து கான்டேஜியம் விவியம் ஃப்ளூயிடியம் அப்படின்ற டேர்ம் டெஃபைன் பண்ணவர் யாரு? கான்டேஜியம் விவியம் ஃப்ளூயிடியம். This term is defined by whom? Anybody? Yes, very good, Parthasarathi. Excellent answer. Excellent answer. Yes, it is Bejernik who coined contagium vivium fluidium. Contagium அப்படின்னா என்ன அர்த்தம்? கம்யூனிகபிள். விவியம் அப்படின்னா பாய்சனஸ். ஃப்ளூயிடியம் அப்படின்றது லிக்விட் இல்லையா? இதை கிறிஸ்டலைஸ் பண்ணவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா WM Stanley, who crystallized the virus. ஓகேயா? அதுக்கப்புறமா அதில் ப்ரையான்ஸ் கண்டுபிடிச்சவர் ஸ்டான்லி, ப்ரூசினர். ரெண்டுமே ஸ்டான்லி. யூ ரிமெம்பர், ப்ரூசினர் எங்கே வராரோ அங்கே தான் ப்ரையான்ஸ் வரும். P for P ஞாபகம் வச்சுக்கலாம், ப்ரையான்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துக்கிங்கன்னா டிஓ டயனர் வந்து என்ன கண்டுபிடிச்சாரு? டிஓ டயனர் வந்து வைராய்ட்ஸ். எஸ். ஸோ இந்த சயின்டிஸ்ட் நேம்ஸ் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் பாசிபிளாக நமக்கு கொஷின்ஸில் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது.
உங்களுக்கு இதெல்லாம் கிளியராக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம், வைரஸோட ஸ்ட்ரக்சர். இப்போ வைரஸ் பார்த்தோம்னா, இஸ் இட் லிவிங் ஆர் நான் லிவிங்? வெரி குட் பார்த்தசாரதி, அகெயின் எக்ஸலண்ட், எக்ஸலண்ட் ஆன்சர். எஸ், இப்போ வைரஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேபி லிவிங்கோட கேரக்டரும் இருக்கு, நான் லிவிங்கோட கேரக்டரும் இருக்கு. லிவிங் பார்த்தீங்கன்னா அது ரிப்ளிகேட் ஆகுது, ஆஸ் யூ நோ அதில் வந்து உங்களுக்கு யூ கேன் ஃபைண்ட் அஃப்கோர்ஸ் அதோட டிஎன்ஏ மெட்டீரியல், அது ஆர்என்ஏ மெட்டீரியல் இருக்கு. இதெல்லாம் இதோட லிவிங் காம்பனன்ட். இப்போ நான் லிவிங் அப்படின்னு பார்க்கும் பொழுது as you know it will get crystallized outside the host. இந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. இதுக்கு வந்து சைக்கிளுமே இருக்கு, லைட்டிக் அண்ட் லைசோஜெனி அதெல்லாம். இது வந்து 2 பாயிண்ட் அஃப்கோர்ஸ் யூனோ லிவிங் அண்ட் நான் லிவிங்காக நம்ம கன்சிடர் பண்ணுறதுக்கான பாயிண்ட்ஸ். இப்போ வைரஸோட ஜெனெட்டிக் மெட்டீரியல் என்ன? இந்த பார்ட்டு ரொம்ப முக்கியமான பார்ட்டு ஃபார் கெட்டிங் கொஸ்டின்ஸ். பார்த்தீங்கன்னா, can you tell me what is the genetic material we generally found in plant viruses? Yes, very good Dharani, very good evening Dharani. It has both a characteristic feature, but yes, plant viruses la ulla genetic material enna? Is it single strand RNA or double strand RNA or DNA? இங்கே பார்த்தீங்கன்னா பிளான்ட் வைரஸஸில் they have the Shubhan double strand RNA கெஸ் பண்ணியிருக்காரு. பட் Shubhan it will be having DNA which is single strand DNA. ஓகேயா? டபுள் ஸ்டாண்ட் வந்து எக்ஸப்ஷனலி நமக்கு எங்கே மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டபுள் ஸ்டாண்ட் DNA only in cauliflower mosaic virus. Am I correct children? இப்போ அனிமல் வைரஸ் பார்த்தோம்னா, அனிமல் வைரஸில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஐதர் நமக்கு வந்து சிங்கிள் ஸ்டாண்ட் இருக்கலாம், சிங்கிள் ஸ்டாண்ட் ஆர்என்ஏ ஆர் டபுள் ஸ்டாண்ட் ஆர்என்ஏவும் இருக்கலாம், ஆர் டபுள் ஸ்டாண்ட் டிஎன்ஏவும் இருக்கலாம். ஸோ இது நமக்கு ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டினாக வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த லைன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். double strand DNA all possible in animal viruses இல்லையா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்தது பாக்டீரியோஃபேஜஸ். பாக்டீரியோஃபேஜஸ்ல என்ன இருக்கும்? we find generally double strand DNA. ஸோ இந்த லைன்ஸில் ஏதாவது உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸாக வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. either in the form of statement or direct question. Plant virus generally possesses as the genetic material. They will give 4 options. You should know. Okay. I hope you are clear with this. Let us see the thing. So virus, viroids, prions and lichens picture la காமிச்சிருக்கேன் நான். உங்களுக்கு தெரியும் அது வந்து கிறிஸ்டல் ஆகும் அவுட் சைடு. இவர் தான் வந்து லூயிஸ் பாஸ்டர் கண்டுபிடிச்சு பேரை வச்சவர், நாட் கண்டுபிடிச்சவர், பேர் வச்சவர். You know, Ivanovsky discovered tobacco mosaic virus. Bejernik, who said contagium vivium fluidium. W.M. Stanley crystallized the virus. And you know the structure of virus, genetic material நம்ம already discuss பண்ணியிருக்கோம். Let us see the structure of virus. Yes, Kayal, Parthasarathi, Subhan, Mercy, everybody, Sanjay, any doubt please ask me.
நம்ம இப்போ ஸ்ட்ரக்சர் போகிறோம். ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜெனெட்டிக் மெட்டீரியல் இருக்குது, அது எதுவாக வேணால் இருக்கலாம், ஆர்என்ஏவோ டிஎன்ஏவோ சம்திங் இஸ் ப்ரெசன்ட். அதுக்கு மேலே வந்து நமக்கு என்ன இருக்கும், ஒரு கேப்சிட் இருக்கும். இந்த கேப்சிட்ன்றது ப்ரோட்டீன். The capsid is made up of units called capsomeres. Then it is surrounded by one more layer which is called envelope, which is lipoprotein. And there is one more layer in certain viruses which is glycoprotein. நம்ம வரையிறது வந்து spherical virus, of course bacteriophage எல்லாம் பார்த்தீங்கன்னா ராட் ஷேப்பில் வரும் இல்லையா. இது கேப்சோமியஸ். இதுக்கப்புறம் உள்ளது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா இது வந்து லிப்போப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இது வந்து கிளைகோப்ரோட்டீன் லேயர். இப்போ எந்த காம்பனன்ட்னால அது அஃபெக்ட் ஆகுதோ அதை வச்சும் நம்ம டிசீசஸ் வந்து கிளாஸிஃபை பண்ணுவோம் இல்லையா. இப்போ ஸ்மால் ஆர்என்ஏ மாலிகுலர் வெயிட் கொஞ்சம் கம்மி, லோ மாலிகுலர் வெயிட், ஸ்மாலர் ஆர்என்ஏ காஸ் டிசீஸ். அது என்ன யாராச்சும் கெஸ் பண்ண முடியுமா? ஸ்மால் ஆர்என்ஏ ஃப்ராக்மெண்ட் வித் லோ மாலிகுலர் வெயிட் and cause disease. இதுக்கு பேர் என்ன? Any guess children? B ல start ஆகும் children. Any guess? A or I? வைராய்ட்ஸ். அஃப்கோர்ஸ் இதுதான் வந்து டிஓ டைனர் கண்டுபிடிச்சாரு. எக்ஸாம்பிள் பொட்டேட்டோ ஸ்பிண்டில் டிசீஸ் இல்லையா. வைராய்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ அது நம்ம ஸ்ட்ரக்சர் படித்தோம், கேப்சோமியர் அண்ட் கேப்சிடு. எஸ் எண்டிங் லெட்டர் கொடுத்தாச்சு. மர்சி. எஸ் வெரி குட், கரெக்ட், எக்ஸலண்ட். வைராய்ட்ஸ் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இப்போ நீங்கள் பார்க்கறது வந்து எஸ் வைராய்ட்ஸ், வெரி கரெக்ட். கேப்சிட் இருக்கு, கேப்சோமியர் இருக்கு, அது சரௌண்டட் பை என்வெலப் அஃப்கோர்ஸ், கிளைகோப்ரோட்டீன் அண்ட் லிப்போப்ரோட்டீன். வைராய்ட்ஸ். பொட்டேட்டோ ஸ்பிண்டில் டியூபர் டிசீஸ் நம்ம படித்தோம். பொட்டேட்டோ வந்து நல்லா குண்டா புஸ்புசுன்னு இல்லாமல் மெல்லிசா போயிடுச்சுன்னா தட் இஸ் வாட் வைராய்ட்ஸ். ஐ வில் ஷோ யூ. கேன் யூ சி பொட்டேட்டோ ஸ்பிண்டில் டியூபர் டிசீஸ். மற்ற டிசீசஸ் ஆஃப் வைரஸஸ் வந்து ஸ்மால் பாக்ஸ், ஹர்ப்ஸ், இன்ஃப்ளூயன்ஸா, எய்ட்ஸ் நம்ம பிக்சரில் காமிச்சிருக்கோம். மம்ஸ் அஃப்கோர்ஸ். Then we are going to discuss prions. So prions are what component of virus? Prions. Prions are protein component of virus. இது கேப்சிடா இருக்கலாம், கேப்சோமியர்ஸா இருக்கலாம், கிளைகோப்ரோட்டீனா இருக்கலாம், லிப்போப்ரோட்டீன் என்வெலப்பா இருக்கலாம். அதில் வரக்கூடிய டிசீஸை ப்ரையான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ரையான்ஸ் வந்து இட் காசஸ் மோஸ்ட்லி நியூரோ டிசீசஸ் which is not treatable in general condition. ப்ரையான்ஸ்னால வரக்கூடிய டிசீசஸை நம்மளால மோஸ்ட்லி ட்ரீட் பண்ண முடியறது கிடையாது. உதாரணமாக பார்த்தீங்கன்னா க்ரூட்ஸ்வெல் ஜாக்கப் டிசீஸ் இல்லையா. ஸோ ஐ வில் ஷோ யூ த டிசீஸ் ஆஃப் மேட் கவ் டிசீஸ். ஸோ மேட் கவ் டிசீஸ் அண்ட் க்ரூட்ஸ்வெல் ஜேக்கப் டிசீஸ் இதெல்லாமே வந்து சில டிசீசஸ் ஆஃப் ப்ரையான்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது லைகன்ஸ். யூனோ லைகன்ஸ் ஆர் சிம்பியாட்டிக்கலி அசோசியேட்டட். ஒரு ஆல்கேவும்
ஒரு ஃபங்கையும் அசோசியேட் ஆனா அதுதான் லைக்கன்ஸ். இல்லையா? இப்போ இந்த லைக்கன்ஸ்ல என்னெல்லாம் ஆல்கே வந்து ஜென்ரலி பார்ட்னரா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயனோபாக்டீரியா. ஃபங்கை எதெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸப்ட் பைகோமைசிட்டிஸ் ஆல் அதர் ஃபங்கை ஆஸ்கோ பெசிடியோ டியூட்டிரோ இதெல்லாமே வந்து நமக்கு பார்ட்னர்ஸாக இருக்காங்க. பெசிடியோ டியூட்டிரோ இதெல்லாம் சரி. இவங்களோட ரோல் என்ன? ஆல்கே என்ன கொடுக்கும்? ஆல்கே will give food, fungi will give water, fungi will give water and minerals, so they show association among themselves. Okay, and they are also indicator of pollution. என்ன pollution அவங்க இண்டிகேட் பண்றாங்கன்னு யாராச்சும் எனக்கு ஆன்சர் பண்ண முடியுமா? என்ன pollution? Is it carbon monoxide or sulfur dioxide or carbon dioxide or nitrous oxide? 4 ஆப்ஷன் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். Yes, children. எந்த பொல்யூஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு லைக்கன்ஸ் நமக்கு உதவி செய்து? வெரி குட் தாரணி, எக்ஸலன்ட். இட் இஸ் சல்ஃபர் டை ஆக்சைடு. இப்போ இதே ஸ்டேட்மெண்டா கேட்கும்போது சல்ஃபர் டை ஆக்சைடு நிறைய இருக்க இடத்துல கேன் வி ஃபைண்ட் லைக்கன்ஸ்? டு வி ஃபைண்ட் லைக்கன்ஸ் இன் மோர் சல்ஃபர் டை ஆக்சைடு ஏரியா? The area which is rich in sulfur dioxide, do we find lichens? True or false? Yes, Dharmi, 100% correct. More lichens are found in the place where no sulfur dioxide. Sulfur dioxide இல்லாத இடத்துல தான் you can find. அதனால தான் it is an indicator. sulfur dioxide அதிகமா இருந்தா அந்த இடத்துல lichens வளராது. சரியாப்பா? இதான் lichens. நீங்க பாத்தீங்கன்னா algal partner, of course pollution indicator. இது எல்லாமே நம்ம இன்னைக்கு biological classification முடிச்சிட்டோம். மேபி நெக்ஸ்ட் கிளாஸ் ஐ மே டிஸ்கஸ் பிளான்ட் கிங்டம். இது முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நோட் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நீங்கள் எல்லாரும் அந்த லயன் கிங் படம் பார்த்துருப்பீங்க, ஸ்ருபான் மை டியர் சைல்ட், இல்லையா? எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து செம்பான்ற குட்டி சிங்கம் வந்து மர்சி பார்க்கலையா? பாருங்க மர்சி ப்ளீஸ். ஓகே, ஸோ அந்த இடத்துல வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு அனிமல்ஸோட சேரும்போது இட் வில் ஆல்சோ ஈட் இன்செக்ட்ஸ் எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிடும். Though it is a lion, it will eat insects and all when it is becoming a friend of pig அப்படினும்போது or some other animals ஓட. அப்புறம் வந்து when it know that it is a lion அப்படினும்போது it became king of the jungle, இல்லையா? So you are all lions only, so you should know your power, then only you can become the king of jungle. That is, you become the doctor, future doctors. So அதனால you should also allot a time. கரெக்டாக நீங்கள் அதை ஒர்க் அவுட் பண்ணி பயம் இல்லாமல் ஆன்சர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஆல் வில் சக்ஸஸ் சில்ட்ரன். தேங்க்யூ ஆல் ஃபார் சப்போர்ட்டிங் மீ அண்ட் யுவர் லவ். எஸ், தேங்க்யூ வெரி மச். தாரணி, மர்சி, சுபான், பார்த்தசாரதி. எனி டவுட் பிஃபோர் ஐ வைண்ட் ஆஃப் த கிளாஸ்? எனி டவுட் ப்ளீஸ் ஆஸ்க் மீ.